ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட சூரிய குடும்பம் உருவாகி ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. நம்மளோட சோலார் சிஸ்டமில் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பிளானட் மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவுகள், குறுங்கோள்கள், சிறுகோள்கள், வாயு துகள்கள், விண்மீன்கள், விண்பொருட்கள் இது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அவர் சோலார் சிஸ்டம் வாங்க பார்க்கலாம். இந்த சூரிய குடும்பம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விண்வெளியிலேருந்து ஒரு ராட்சத வாயு நெபுலா இதோட ஈர்ப்பு விசையால் சுருங்கி சுழல தொடங்கி அப்போ தான் சூரிய குடும்பம் உருவாயிருக்கு. இதில் ஒரு பெரிய வாயு தூசு மேகங்கள்லாம் தன்னோட சொந்த ஈர்ப்பு விசையால் உள்நோக்கி சுருங்கியிருக்கு. இந்த மேகம் சுழலும் போது ஒரு தட்டையான வட்ட வடிவில் அது அமைஞ்சிருக்கு. அதாவது தட்டையான வட்ட வடிவில் அது மாறி இருக்குது. இந்த மையத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான வாயு தூசுக்கள்லாம் குவிஞ்சு ரொம்பவே வெப்பமடைஞ்சு சூரியன் உருவாயிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற அதாவது மீதம் இருக்கிற அந்த தூசு வாயு துகள்கள்லாம் பார்த்திங்கன்னா கோள்களாக மாறி இருக்கு. அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த மாதிரி சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம மில்கிவே கேலக்சியில் ஒரு பார்ட்டு. இந்த சூரிய குடும்பம் மில்கிவே கேலக்சியில் ஒரு பார்ட்டு. இந்த சூரிய குடும்பம் பார்த்திங்கன்னா நம்ம பிளானட்டுக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி. நம்ம எல்லா பிளானட்டுக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி. இந்த சூரியனோட அதோட ஈர்ப்பு விசையால் இந்த 8 கோள்களையும் பிணைக்கப்பட்டு எல்லா பொருளுமே அதை சுற்றி வர மாதிரி அந்த அளவுக்கு அதோட ஈர்ப்பு விசை இருக்குது. சூரியன் பூமியை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு பெரியது. சூரியனோட மையம் பார்த்திங்கன்னா அதோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 27 மில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை அதோட மையத்தில் இருக்குது. மேற்பரப்பு பகுதியில் மையத்தில் விட மேற்பரப்பு பகுதியில் கம்மியாக இருக்குது. அதாவது 5500 டிகிரி செல்சியஸ் அளவு மேற்பரப்பு பகுதியில் இருக்குது. நம்ம சூரியன்லேருந்து வர ஒளி பார்த்திங்கன்னா நம்ம பூமியை வந்தடைய கிட்டத்தட்ட 8 நிமிஷங்கள் ஆகுது. இந்த சூரியன் பார்த்திங்கன்னா சுமார் 5 மில்லியன் ஆண்டுகளில், இப்போ இல்லை ஒரு 5 பில்லியன் ஆண்டுகளில் சூரியன் உள்ள ஹைட்ரஜன் தீர்ந்து போச்சுன்னா அது ஒரு ரெட் பிளானட்டாக மாறி நம்ம இருக்கிற பூமி, வெள்ளி, புதன் இது எல்லாமே விழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியன் முழு சூரிய குடும்பமே சேர்ந்து மில்கிவே கேலக்சியை மணிக்கு 4,50,000 மைல் வேகத்தில் சுற்றி வருது. இப்போ நம்ம பிளானட் பற்றி பார்க்கலாம். புதன் சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிட்ருக்க ஒரு கோள் தான் புதன். இது பகலில் அதிக வெப்பமாகவும் நைட் டைமில் ரொம்ப குளிராகவும் இருக்கும். இந்த புதன் பார்க்கறதுக்கு ரொம்ப மங்கலாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறதால நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. டெலஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். இந்த பிளானட்டில் நேச்சராகவே நிலவுகள் இல்லை. இந்த சூரிய குடும்பத்தில் ரொம்ப சின்ன கோள்னால் அது புதன் தான். இந்த பிளானட் சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 88 நாள் எடுத்துக்குது. இந்த பிளானட் பொறுத்த வரைக்கும் சூரிய வெப்பத்தை தக்க வைத்துக்கொள்ள சரியான வளிமண்டலம் இல்லை. இந்த பிளானட்டில் வளிமண்டலம் இல்லாததால் அதோட மேற்பரப்பு பார்த்திங்கன்னா பகல் டைமில் 427 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே நைட் டைமில் -173 டிகிரி அதிக குளிராக இருக்குது நைட் டைமில். ஸோ -173 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த பிளானட்டை நம்ம பார்க்கும்போது நம்ம பூமியோட நிலவு இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதே போல் தான் இதுவும் இருக்கும். நம்மளோட நிலவில் எப்படி வளிமண்டலம் இல்லையோ அதே போல் இந்த பிளானட்லேயும் வளிமண்டலம் இல்லை. அதில் எப்படி பெரும் பள்ளங்கள் இருக்கோ அதே மாதிரி புதன்லேயே அதிகமான பள்ளங்கள் இருக்குது. புதன் கிரகத்தில் நீர் பனிக்கட்டியாக இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு துருவத்தில் மட்டும்தான் இருக்குது. பல கோடி வருஷமாக இந்த இடத்துல சூரிய வெளிச்சமே படாமல் இருக்கிறதால அந்த நீர் பனிக்கட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லப்படுது. வெள்ளி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய 2வது கோள் தான் வெள்ளி. புதன் கோள் தான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதை விட அதிக வெப்பமான கோள்னால் அது வெள்ளி தான். பூமியிலேருந்து நம்ம ஏர்லி மார்னிங் இல்லைன்னா பொழுது சாயும் போது நம்ம பார்த்தோம்னா வெள்ளி நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு பொலிவாக இருக்கும். இந்த வெள்ளி கோளுக்கு நேச்சராகவே பார்த்திங்கன்னா நிலவுகள் இல்லை. இந்த பிளானட்டில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நம்ம பூமிக்கு பக்கத்தில் உள்ள கோள் தான் வெள்ளி. இந்த சூரிய குடும்பத்திலேயே இந்த வெள்ளியோட தரைமட்ட பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 464 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதாவது சூரிய குடும்பத்தில் இந்த பிளானட்டில் மட்டும்தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளியோட தரைப்பகுதி பார்த்திங்கன்னா வறண்ட பாலைவனமாகவும் எரிமலை வெடிப்புகளாகவும் இருக்குது. வெள்ளி பூமியிலேருந்து அதிக தூரத்தில் இருக்கிறதால
நம்ம நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை விட வெள்ளிக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் வந்து 100 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர 224 நாட்கள் பூமி நாட்கள் ஆகுது. பூமி நம்மளோட சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலே வந்து பார்த்திங்கன்னா பூமி மட்டும்தான் உயிர் வாழ தகுதியான ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனிடமிருந்து சரியான தொலைவில் இது அமைஞ்சிட்டு இருக்கிறதால சரியான வெப்பநிலை, நீர் ஆதாரம், சரியான வளிமண்டலம், ஓசோன் படலம் இதெல்லாமே இந்த பூமியில் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் பூமியில் உயிர்கள் வாழ முடியும் அப்படின்றது சாத்தியமாகுது. இந்த பூமி மீதான அதாவது நம்ம நீர் மற்றும் நிலப்பகுதிகள் மீது சூரிய ஒளி வீசும்போது நமக்கு ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது பூமி வந்து ஒரு நீலம் கலந்த பச்சை நிறத்தில் காணப்படுது. இந்த கோள் சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானது. சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இதில் உயிரினங்களே தோன்றியிருக்கு. பூமியோட 71% பெருங்கடலும் மற்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டங்களாகும், தீபகற்பங்களாகும், எல்லா உயிர்களுக்கும் அதிமுக்கியமான திரவ நீராலும் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நம்மளோட வளிமண்டலத்தில் நீர் சேர ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப உருகிய நிலையில் இருந்த நம்ம பூமி அதோட மேற்பரப்பு குளிர்ந்து இறுக தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துணைக்கோளான நிலா உருவாயிருக்கு. கடைசியாக ஏற்பட்ட பேரழிவு சுமார் 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம பூமி மேலே விழுந்ததாக நம்பப்படுது. இதோட தாக்கத்தால் டைனோசர் உட்பட பல ராட்சத பல்லிகள், பறவை இனங்கள் எல்லாமே கூண்டோடு அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிஞ்சியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரு எனப்படும் பாலுண்ணிகள் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. இது பல மில்லியன் வருஷங்களில் பாலுண்ணிகள்லாம் வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. பூமியோட வளிமண்டலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையே கிடையாது. ஏன்னா நம்மளோட வளிமண்டலத்தில் மொத்த நிறையில் 1/3 பகுதி பூமியோட மேற்பரப்புலேருந்தே 11 கிலோமீட்டர் வரைக்கும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய் பூமியோட சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைஞ்சிட்ருக்க ஒரு கோள் தான் செவ்வாய். நம்ம இது பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கிறதால இதை வந்து நம்ம ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு டிமோஸ், போப்போஸ் என 2 துணைக்கோள்கள் இருக்குது. இது சூரியனிடமிருந்து 4வது கோளாக இந்த கோள் இருக்குது. சூரிய குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறிய கோள் வந்து புதன். அடுத்ததாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கோள். இதோட மேற்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஆக்சைடு இருக்கிறதால இது செந்நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பூமியில் இருக்கிற மாதிரி இதில் எரிமலைகள், பள்ளத்தாக்கு, பாலைவனங்கள், துருவ பகுதிகள், இதோட சுழற்சி காலமும் பருவ மாற்றங்களும் நம்ம பூமிக்கு எப்படி இருக்குமோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. சூரிய மண்டலத்தில் மிக உயரமான ஒலிம்பசு மலையும் மிகப்பெரிய செங்குத்து பள்ளத்தாக்குகளும் மரினர் பள்ளத்தாக்குகளும் செவ்வாயிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செவ்வாயோட மேற்பரப்பில் இதோட வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 27 செல்சியஸ் முதல் -126 செல்சியஸ் டிகிரி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப் வழியாக இந்த கிரகத்தை நம்ம பார்க்கும்போது நல்லா ரெட் கலரில் ரொம்ப சிவப்பாக தெரியும். இந்த கிரகம் வந்து சூரியனை சுற்றி வர சுமார் 687 பூமி நாட்கள் ஆகுது. இதுதான் ஒரு செவ்வாய் ஆண்டு. செவ்வாயோட ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் 6 நிமிஷம். பூமியோட ஒரு நாள் வந்து 24 மணி நேரம். ஸோ நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக தான் செவ்வாய் கிரகத்தில் இருக்குது. ஜூபிட்டர் நம்ம சூரிய குடும்பத்திலே 5வது கோள்னால் அது ஜூபிட்டர் தான். இது வந்து மிகப்பெரிய வாயு ராட்சத கோள். அதாவது சூரிய குடும்பத்திலே ரொம்ப பெரிய கோள்னால் அது இதுதான். இதோட விட்டம் வந்து பூமியை விட 11 மடங்கு பெருசு. சூரியனை இந்த ஜூபிட்டர் சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11 வருஷம் எடுத்துக்குது. ஆனால் தன்னைத்தானே சுற்றிக்க ஒரு 10 மணி நேரம் தான் எடுத்துக்குது. இது வந்து வாயு ராட்சதன்றதுனால இதுக்கு திடமான மேற்பரப்பே கிடையாது. அடர்த்தியான வாயு மேகங்களால் இது ஃபுல்லாகவே சூழப்பட்டிருக்கு. சந்திரன், வீனஸ் இந்த கிரகத்துக்கு அடுத்தபடியாக இது நைட் டைமில் பார்த்தாலே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணைக்கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழன் வந்து பல நிலவுகளை கொண்டு இருக்குது. அதில் ஒன்று ஐரோப்பா, கானிமிட், காலிஸ்டோ, ஐயோ ஆகியெல்லாம் சொல்லலாம். வியாழனோட வளிமண்டலம் 5000 கிலோமீட்டர் உயரத்துக்கு பரவி இருக்குது. இது சூரிய குடும்பத்திலே உள்ள கோள்களிலே அதிக வளிமண்டலம் உள்ள கோளாக இந்த கோள் பார்க்கப்படுது. இந்த பிளானட்டுக்கு தரைப்பரப்பே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புவியீர்ப்பு விசையை விட நம்ம பூமியில் இருக்கிற புவியீர்ப்பு விசையை விட ஜூபிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மடங்கு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. பூமிக்கும் வியாழனுக்கும் சராசரி தூரம் வந்து 444 மில்லியன் மைல்கள்.
2020ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே வந்து வியாழனுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து 63 நிலவுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் கன்னிமீட் அப்படின்ற நிலவு வந்து சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய நிலவு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட புதன் பிளானட்டை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. சனி சூரிய குடும்பத்திலே 6வது கோள் தான் இது. இந்த சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள், முதல் கோள் வந்து ஜூபிட்டர், 2வது பெரிய கோள்னா அது சனி தான். பூமியை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு அகலமானது. இந்த சூரிய மண்டலத்திலேயே மிக குறைந்த அடர்த்தி கொண்ட கோள்னா அது சனி தான். ஏன்னா தண்ணீரில் கூட மிதக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனியோட ஒரு நாள் வந்து வெறும் 10 மணி நேரம் மட்டும்தான். இதோட வளையங்களில் தூசி, மலை அளவிலான துகள்கள்லாம் இருக்குது. பில்லியன் கணக்கான பனி மற்றும் பாறை துண்டுகளால் இதோட வளையங்கள் இருக்குது. இது ஒரு வாயுக்கோள். இந்த சனி பிளானட்டை சுற்றி 63 நிலவுகள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. சனி கிரகத்தில் தண்ணி இருக்கிறதா அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆய்வுகளும் 14 வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஜெர்மனியை சேர்ந்த அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பால் ஹார்டாக் என்பவர் தான் இதுக்கான ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. சனி கிரகத்தில் தண்ணி இருப்பதை ஃபைனலாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பிளானட்டை கலீலியோ கலிலி இவர் தான் 1610ஆம் ஆண்டு சனி கிரகத்தோட வளையங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. யுரேனஸ் சூரிய குடும்பத்திலே 7வது பனிராட்சத கோள்னு சொல்லலாம். இது வந்து நீலம் மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கும். நீர், அமோனியா மற்றும் மீத்தேன் பனிக்கட்டியால் ஆனது தான் இந்த பிளானட்டு. இது சூரியனை சுற்றி வர 84 பூமி ஆண்டுகள் எடுத்துக்குது. இதோட அச்சு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ரொம்ப சாஞ்சி இருக்கிறதால, அதாவது ரொம்ப சாய்வு காரணமாக படுத்த நிலையிலே சூரியனை சுற்றி வர போல் இருக்குது. இது ரொம்ப குளிர்ந்த கிரகம். இந்த சூரிய குடும்பத்திலே மிக குறைந்தபட்ச ஒரு வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா -224 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த பிளானட்டில் வந்து பார்த்திங்கன்னா துருவ பகுதிகளில் 42 ஆண்டுகள் வந்து சூரிய ஒளியையும் 42 ஆண்டுகள் வந்து இருளையும் பெறுது. வளையங்கள், இதோட வளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கோளில் எப்படி இருக்கோ அதே போல் யுரேனஸ்க்கும் ரொம்ப மங்கலான ஒரு வளையங்கள் இருக்குது. இந்த பிளானட்டில் 27க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. 1781 தான் வில்லியம் ஹெர்ஷல் என்பவரால் டெலஸ்கோப் மூலம் ஃபஸ்ட்டு இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. பூமியை போல் இந்த பிளானட்டும் 4 மடங்கு பெருசு. நம்ம சூரியனுக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா சுமார் 2.9 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளானட் இருக்குது. இதோட ஒரு நாள் 17 மணி நேரம் 14 நிமிஷம். நெப்டியூன் சூரிய குடும்பத்திலே 8வது கோள்னா அது நெப்டியூன் தான். இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. சூரிய குடும்பத்திலே ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு கோள். இது நீல நிறமுடைய ஒரு கோள், பனி அரக்கன் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சூரியனிடமிருந்து சுமார் 4.5 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நெப்டியூன் வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வர 165 பூமி ஆண்டுகள் எடுத்துக்குது. இது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொலைநோக்கி மூலமாக 1846 தான் ஃபஸ்ட்டு இந்த கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெப்டியூனோட மிகப்பெரிய நிலவு ட்ரைட்டான். நெப்டியூனோட வளிமண்டலம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. இங்கே வீசும் காற்றோட வேகம் 1200 மைல், அதாவது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. பூமியோட ஒளியின் வேகத்தை விட இது ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லப்படுது. இங்கே சராசரியோட வெப்பநிலை 214 டிகிரி செல்சியஸ். சூரிய மண்டலத்திலேயே ரொம்ப குளிரான ஒரு கிரகம்னா அது இதுதான். நெப்டியூனில் ஒரு நாள்ன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு 16 மணி நேரம் தான். இந்த பிளானட்டை நம்மளால் டெலஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும், நார்மலாக பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.